நான் செய்ய போகிறது கோதுமை வெஜ் தோசை. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கோதுமை மாவு நம்ம எப்படி கரைக்கிறோமோ அதே மாதிரி தான், அதாவது கோதுமை தோசை கரைக்கிற மாதிரி தான். அது கூட வந்து நம்ம முட்டைக்கோஸ், கேரட் வந்து நான் ஆட் பண்ணல. நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம், நீங்கள் வேணும்னா கேரட் ஆட் பண்ணியும் நம்ம செய்யலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூட பச்சை மிளகாலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமை வெஜிடபிள் தோசை. தேவையான பொருட்கள், நம்ம கோதுமை வந்து 1 கப் எடுத்துக்கலாம், முட்டைக்கோஸ் 1 கப், குடமிளகா 1 இருந்தாலே போதும், 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1, இஞ்சி 1 துண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், சீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், பெரிய வெங்காயம் 1. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான போட்டுக்கலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ், ஆனியன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம், குடமிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் தண்ணி, அதாவது கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இப்போ நம்ம கரைக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கேரட் வந்து நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, கேரட்டும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் வந்து என்ன காய்கறிகள் இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். நீங்கள் இதுக்கு தேவைன்னா கடலை மாவு கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணனா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது வந்து லேசாக வராது, கொஞ்சம் வந்து திக்காக தான் வரும், அதாவது தடிமனாக தான் வரும் தோசை. உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஊற்றுறதுக்கு முன்னாடியே. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் வச்சாச்சு. நம்ம லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இது வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறதும் நல்லா வேகும், வெஜிடபிள்ஸும் நல்லா வேகும். இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மார்னிங் டிஃபனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்தளவுக்கு இருந்தாவே போதும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓரத்தில் தான் வந்து வேகாமல் இருக்கும். இது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஊற்றணும். சிம்மில் வச்சுட்டு மூடியும் வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டோன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம மூடக்கூடாது, ஏன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா வெந்துடும். நம்ம சீக்கிரமாக எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். கோதுமை வெஜிடபிள் தோசை ரெடி. நான் கோதுமை தோசை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து என்னென்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது என்னென்னு கேட்பாங்க. என்னோடய வியூவர்ஸ் வந்து 2-3 பேர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.